வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு நீண்ட காலமாக கற்பித்து வருகின்ற ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாகிய நான் சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டு விடயங்களை குழந்தைகள் சிறுவர்கள் மிக இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியதாக பல சுவாரஸ்யமான விடயங்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் தீக்கோழி பற்றிய சில தகவல்களை தர விரும்புகிறேன். எங்களை சூழ உள்ள பிராணிகளில் முலையூட்டிகள், பறவைகள், நீர்வாழுயிரினம், பூச்சி புழுக்கள், ஊர்வன, நகர்வன என பல வகையில் இருக்கின்றன. அதில் பறவை இனங்களில் பெரிய பறவை, மிகப்பெரிய பாரங்கூடிய பறவை இனம் இந்த தீக்கோழியாகும். இந்த தீக்கோழிகள் ஆண் பெண் என இருவகையாக இருக்கின்றது. ஆண் தீக்கோழிகள் கருப்பு அல்லது வெள்ளை நிற தொகைகளை உடையது. பெண் தீக்கோழிகள் கபில நிற தொகைகளை உடையது. தீக்கோழிகளில் பெண் தீக்கோழிதான் அந்த தீக்கோழிகளின் தலைவனாக கருதப்படும். காரணம் என்னென்றால் வீரியம் கூடியது பெண் தீக்கோழி. அவை முட்டைகளை இட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்கும். அது ஒரே தடவையில் 20 முட்டைகளை இட்டாலும் அந்த முட்டைகளை அடை காக்கிறது பகல் வேளையில் பெண் தீக்கோழி அடை காத்து கொள்ளும். இரவு வேளையில் ஆண் தீக்கோழிகள் முட்டைகளை அடை காக்கும். ஏனென்றால் அந்த தீக்கோழியின் முட்டைகள் ஒவ்வொன்றும் 1.5 கிலோகிராம் நிறையுடையதாக இருக்கும். தீக்கோழியின் நிறை கிட்டத்தட்ட 150 கிலோகிராம் நிறையுடையதாக இருக்கும். தீக்கோழியின் உயரம் 8 அடி 9 அடி உயரமாக இருக்கும். அதனால் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த தீக்கோழிகளை வைத்து ஓட்டப்பந்தயம் நடத்துவார்கள். அதாவது தீக்கோழிக்கு மேலே ஒருவர் அமர்ந்திருந்து, அவர் மிக பாரங்கூடியவராக இருக்க மாட்டார். அவருடைய நிறை 70 கிலோகிராமாக இருக்கும். தீக்கோழியின் நிறை 150 கிலோகிராமாக இருக்கும். அப்போது தாங்கக்கூடியது. அந்த தீக்கோழிக்கு மேலே அவர் அமர்ந்திருந்து தீக்கோழிகளை ஓட பழக்கி ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி நடத்துவார்கள். இது ஓடுகின்ற வேகம் ஆபத்து என கருதினால், அதாவது ஓட்டப்போட்டியிலும் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடக்கூடியது 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. அது ஓடுவதை பார்த்தால் பறப்பது போலத்தான் காட்சியளிக்கும். இந்த தீக்கோழிகள் ஆப்பிரிக்க காடுகளுக்கு கூட்டம் கூட்டமாக இருக்கின்றது. இவை எதிரிகளை சண்டை பிடிப்பதற்காக அவற்றின் கால்களில் இருக்கின்ற நகங்கள் ஒவ்வொரு கூரிய கத்தி முனை போல இருக்கும். அந்த நகங்களாலேயே அது எதிரிகளை, பாம்புகளை கூடி கிழித்துவிடும். கிழிக்கும் ஆற்றல் உள்ளதாக இருக்கின்றது. தீக்கோழிகள் நாங்கள், அதாவது மனிதர்கள் இறைச்சிக்காகவும் அதனுடைய தோற்பொருட்கள் செய்வதற்காகவும் உரோமங்களை அலங்கார பொருட்கள் செய்வதற்காகவும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மற்ற இந்த தீக்கோழிகளுக்கு பற்கள் இல்லை. அப்போ உணவை அரைப்பதற்காக சிறு சிறு குருணிகளை கூடி விழுங்கி அந்த உணவை அந்த கல்லுகள் அரைத்து அது அதனுடைய கழிவாக வெளியே ஏற்றப்படும். இந்த தீக்கோழிகள் புட்களை சாப்பிடும், பழங்கள் சாப்பிடும், புழுப்பூச்சி சாப்பிடும், சிறு ஊர்வனவை கூடி சாப்பிடுகின்றன. மற்ற இந்த தீக்கோழியின் இறைச்சி பெருமதி வாய்ந்த இறைச்சியாக இருக்கின்றது. அதாவது அதை உண்பவர்கள் சுவையான இறைச்சி எனவும், பறவை இனங்களில் சுவையான இறைச்சி எனவும் நிறைய இறைச்சி கிடைப்பதால் விருந்து பிரசாரங்களில் இதை, அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பெரிய திருமண விழாவென்றால் இந்த தீக்கோழி இறைச்சி பரிமாறப்படுகின்றது என்றால் அது ஒரு விசேட இயல்பாக கருதப்படுகின்றது. நன்று மாணவர்களே, இன்னொரு காணொளியில் சந்திப்போம். இப்பொழுது இந்த தீக்கோழியின் நடத்தையை ஓரளவு பாருங்கள்.